சென்னையில் பெய்து வரும் கனமழையால் நுங்கம்பாக்கம் ஜோசியர் சாலையில் சுமார் 1 கிலோமீட்டர் தூரத்திற்கு மழைநீர் குளம் போல் தேங்கியுள்ளதால் வாகன ஓட்டிகள் கடும் அவதிக்கு ஆளாகியுள்ளனர். விவரங்களை தர இருக்கிறார் செய்தியாளர் அஜய். விவரங்கள் வழங்கலாம். ஆழ்ந்த காற்றழுத்த தாழ்வு மண்டலம் சென்னைக்கு கிழக்கு தென்கிழக்கே சுமார் 50 கிலோமீட்டர் தொலைவில் நிலை கொண்டுள்ளதன் காரணமாக இன்று காலை முதலே சென்னையின் பல்வேறு பகுதிகளில் தொடர்ந்து மழையானது பெய்து வருகிறது. அதிலும் இரவு 7 மணிக்கு, அதாவது 6 மணிலிருந்து 7 மணிக்கு மிகுந்த கனமழையானது கொட்டி தீர்த்த நிலையில சென்னையின் பல்வேறு பகுதிகளில் மழைநீரானது குளம் போல் ஆங்காங்கே தேங்கி காணப்பட்டது. சென்னை தியாகராய நகர், நுங்கம்பாக்கம், கோடம்பாக்கம் பகுதிகளில் மழைநீர் தேங்கி இருக்கக்கூடிய நிலையில சென்னை நுங்கம்பாக்கத்தில் இருக்கக்கூடிய ஜோசியர் சாலையிலே முழங்கால் அளவிற்கு தண்ணீர் தேங்கி சுமார் 1 கிலோமீட்டர் சுற்றிலும் மழைநீரானது தேங்கி காணப்படுகிறது. அதே போன்று நுங்கம்பாக்கத்திலிருந்து வடபழனி நோக்கி செல்லக்கூடிய சாலையிலும் மழைநீரானது தேங்கி இருக்கின்றது. ஜோசியர் சாலையிலே முழங்கால் அளவிற்கு மழைநீர் தேங்கி இருப்பதனால பொதுமக்கள் மிகுந்த சிரமத்திற்கு ஆளாகி இருக்கின்றார்கள். அங்கே நடந்து செல்பவர்களும் வாகனத்தில் செல்பவர்களும் மிகுந்த சிரமத்திற்கு ஆளாகி இருக்கின்றார்கள். வாகனத்தில் செல்பவர்கள் எது சாலை, எங்கு பள்ளம் இருக்கின்றது என்று தெரியாத அளவிற்கு அங்கு மழைநீரானது முழுவதுமாக தேங்கி காணப்படுகின்றது. அது மட்டும் இல்லாமல் ஜோசிய சாலையை சுற்றி இருக்கக்கூடிய சாலைகளிலுமே முழங்கால் அளவுக்கு தண்ணீர் என்பது தேங்கி காணப்படுகிறது. தண்ணீர் அதே போன்று தண்ணீரிலும் கழிவுநீர் கலந்து வருவதனால துர்நாற்றம் வீசியும் காணப்படுகிறது. இதனால் பொதுமக்கள் மிகுந்த சிரமத்திற்கு உள்ளாகி இருக்கின்றார்கள். சென்னை மாநகராட்சி இந்த பகுதியில் கவனத்தில் எடுத்துக்கொண்டு இங்கு மழைநீரை வடிய வைக்க தேவையான நடவடிக்கைகள் எடுக்க வேண்டும் என்பதை இருக்கக்கூடிய பொதுமக்கள் கோரிக்கையாக வைக்கின்றார்கள். விவரங்களுக்கு நன்றி அஜய்.